திருவண்ணாமலை தீபமலையிலிருந்து பாறை உருண்டு விழுந்து ஏற்பட்ட மண் சரிவால் பல வீடுகளை சேரும் சகதியும் ஆக்கிரமித்துள்ளது. வீடு ஒன்று முழுவதும் மண்ணில் புதைந்த நிலையில் அதில் வசித்த 7 பேருக்கு என்ன ஆனது என்ற அச்சம் நிலவி வருகிறது. திருவண்ணாமலையில் பெய்து வரும் தொடர் மழையால் தீபமலையிலிருந்து காட்டாற்று வெள்ளமாக மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் திடீரென பாறை ஒன்று உருண்டு பயங்கர மண் சரிவு ஏற்பட்டது. இதனால் மலையடிவாரத்தில் உள்ள ஏராளமான வீடுகளை பல அடி உயரத்திற்கு சேரும் சகதியும் ஆக்கிரமித்தது. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு துறையினர் மற்றும் போலீசார் அந்த பகுதியில் இருந்த 50க்கும் மேற்பட்டோரை அங்கிருந்து வெளியேற்றினர். மண் சரிவு ஏற்பட்ட தடத்திலிருந்து தொடர்ந்து தண்ணீர் கொட்டியதால் பொதுமக்கள் அச்சத்தில் உறைந்தனர். இந்த கோர விபத்தில் வீடு ஒன்று முற்றிலும் மண்ணில் புதைந்தது கண்டறியப்பட்டது. அதில் வசித்த 7 பேர் அந்த சமயத்தில் வீட்டுக்குள் இருந்தார்களா என்ற தகவல் தெரியாததால் அச்சம் நிலவி வருகிறது. சம்பவ இடத்தில் நேரில் ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் மீட்புப் பணிகளுக்கான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டார். வீட்டு மேல மணல் தான் மூடி இருக்குது. மணல் சுத்தமா மூடி இருக்குது. போகின்ற பாதைகள் எல்லாம் மணல், அந்த நடந்து போகின்ற பாதை என்று அவர்கள் சொல்லுகின்ற அத்தனை பாதைகளுமே மண்ணரிப்பு ஏற்பட்டு அந்த மணலும் கல்லும் அந்த மேற்பகுதியில் வீட்டில் இருக்கின்ற அந்த ஷீட்டுகளுமாகவே இருக்கின்றது. மிக விரைவாக அந்த மண்ணரிப்பு ஏற்பட்டதாக அவர்கள் தெரிவிக்கின்றார்கள். உடனடியாக இங்கிருந்த நபர்கள், அக்கம் பக்கத்தில் இருந்த நபர்கள், பக்கத்தில் இருக்கின்ற நபர்களையும் அவர்கள் வெளியேற்றிருக்கின்றார்கள். பாதிப்பு ஏற்பட்ட வீடுகளை பொறுத்தவரை 3 வீடுகள் ஏற்பட்டதாக தெரிய வருகின்றது. மற்ற வீடுகள் யாரும் இல்லை. பகுதி சேதாரம் அடைந்த வீடுகளும் இருக்கின்றன. ஆனால் அந்த சொல்லப்படுகின்ற வீட்டில் இருந்த நபர்கள் இருந்ததாகவும் அதில் மண்ணரிப்பு ஏற்பட்டு முற்றிலுமாக மணல் மூடியிருப்பதாக தெரிவிக்கின்றார்கள். வருகின்ற பாதையை பார்க்கின்ற போதே கிட்டத்தட்ட அதிக அளவிற்கு மண்ணரிப்பு ஏற்பட்டு தெரிய வருகின்றது. அரக்கோணத்திலிருந்து 30 பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் நள்ளிரவில் திருவண்ணாமலை சென்றடைந்தனர். முதற்கட்டமாக மோப்பநாய் உதவியுடன் ஆய்வுப் பணி மேற்கொள்ளப்பட்டது. மீட்புப் பணிகளுக்காக கனரக எந்திரங்களும் வரவழைக்கப்பட்டன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.